இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துக்கலாம். சிறுபருப்பு ஊற வச்சுருந்தேன். இதில் பீட்ரூட் போட்டு கூட்டு தாங்க செய்ய போகிறேன். நார்மலாக கடலப்பருப்பு போட்டு கூட்டு செய்வாங்க. ஆனால் மோஸ்ட்லி நான் சிறுபருப்பு போட்டு கூட்டு செய்வேன். நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாதமும் வடித்து எடுத்துட்டேங்க. குழம்பு ஆல்ரெடி அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன் இல்லையா, அந்த குழம்பே இருக்குது, கறி குழம்பு. அதோட தோசையும் செஞ்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. தோசைக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். நிறையவே இருக்கிறதுனால நம்ம லஞ்சுக்கும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். கறி கூட இருக்குது. இது கூட நம்ம பீட்ரூட் கூட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாகவே இருக்கும். வேணும் அப்பளம் பொரிச்சுக்கலாம் சாப்பிட்ற நேரத்தில். கூட்டுமே சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அதிக அளவு பருப்பு போடாமல் அந்த பீட்ரூட் அதிக அளவில் இருந்ததுனால நான் பருப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். தோசையுமே சைட் பை சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. இது தாங்க நம்ம வீட்டு லஞ்சு. யாருக்கெல்லாம் இந்த லஞ்ச் காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நார்மலாகவே கறி குழம்புலாம் பார்த்திங்கன்னா அந்த நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லாவே தான் இருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.